தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, வேலூரில் நடத்தப்பட்டு வந்த போராட்டத்தில் ஐயப்ப பக்தர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து இந்தியா முழுவதும் பாஜகவினர் தற்போது போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் வேலூரில் வங்கதேசத்திற்கு எதிராக அந்த இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜான்சன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்படும் கொடூரமான தாக்குதல் மற்றும் கொல்லப்படுவதை கண்டித்தும் வங்கதேச இந்துக்கள் பாதுகாக்க கோரி வேலூரில் வங்கதேச இந்து உரிமை மீட்பு குழு RSS சார்பில் போலீசார் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற 100க்கும் மேற்பட்டோரை காலையில் கைது செய்யப்பட்ட நிலையில கைது செய்யப்பட்ட RSS இந்து முன்னணி அமைப்பினரை வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சித்ரா திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். அவர்களுக்கு போலீசார் மதிய உணவு வழங்கினர். அந்த உணவில் சிக்கன் மாமிசம் கலந்து இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த RSS அமைப்பினர் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கைது செய்யப்பட்டோரில் 50க்கும் மேற்பட்டோர் ஐயப்ப சாமிக்கு மாலை அணிவித்திருந்த நிலையில சிக்கன் மாமிசம் கலந்திருப்பது தெரியாமல் போலீசார் வழங்கி இருக்கின்றனர். இவர்கள் இதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். போலீசார் வழங்கிய உணவில் மாமிசம் இருப்பதை ஐயப்ப பக்தர்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். RSS அமைப்பினர் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மண்டபத்தில் வெளியே வந்து போராட்டத்தில் ஈடுபட முயன்றவரை தடுத்து நிறுத்தி போலீசார் மீண்டும் மண்டபத்தின் உள்ளே அடைத்தனர். அவர்கள் மண்டபத்தின் உள்ளேயே கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். இதனால் சிறிது நேரம் புதிய பேருந்து நிலையம் அருகே பரபரப்பு காணப்பட்டது. தகவலுக்கு நன்றி ஜான்சன். பாருங்க சார், மாலை போட்டு ஐயப்ப பக்தர்கள் உள்ள இருக்கணும். திட்டம் எப்படி ஒரு ஐயப்ப கார்த்திகை மாசம் அவங்களுக்கா தெரியணும்.